அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசை மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளை விண்ணியே நின்று சத்தமிடுவாள். நெல்சன் மண்டேலா என்று வான மதுர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீர்கிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய பிறந்த நாளை பின்னி கொண்டாடினார். வெளிவந்தான், சிறை உடைத்துக் கொண்டு மக்களை சந்தித்தார். மகத்தான வெற்றி பெற்றார். தென்னாப்பிரிக்காவினுடைய மகுடத்தை அலங்கரித்தார். 28 ஆண்டு காலம் தான் வகித்த பாத்திரத்தை விடுதலைக்காக ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்ற தன்னுடைய காதல் மனைவி வின்னியை அவன் தென்னாப்பிரிக்காவில் அவன் தலைமையில் அமைந்த ஆட்சியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தார். என்ன ஆயிற்று என்றால் 3 மாதத்தில் அவள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அவளை மந்திரி சபையில் இருந்து நீக்கி மனைவி என்கிற உரிமையை கூட அவள் இருந்து எடுத்து விட்டார். யாரு? நெல்சன் மண்டேலா. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் ஜென்சி எழுதுகிறார். எல்லா அனுபவங்களையும் பிழிந்து கண்ணீர் மல்க தந்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம். படைப்புலகத்தில் ஒரு பெண் ஒரு புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்கி இருக்கிறார். நிறைய எழுத்தாளர்கள் நான் படித்திருக்கிறேன். லட்சுமியிலிருந்து, அனுத்தமாவிலிருந்து, கோதை நாயகியிலிருந்து நான் தமிழில் இருக்கிற எல்லா பெண்கள், இன்றைக்கு இருக்கிற அம்பை, எல்லாவரையும் நான் படித்திருக்கிறேன். எல்லா நூல்களையும் விட இந்த நூல் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கதை எழுத வேண்டும் என்பதற்காகவே எழுதினார்கள். ஆனால் ஜென்சி ஒரு வதையை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே எழுதினார். அதனால் இந்த புத்தகம் மதிப்பு கொடுக்கிறது. இதை சுவாரஸ்யமாக கொண்டு போக வேண்டும் என்று ஜென்சி நினைக்கவில்லை. நித்தமும் நாட்குறிப்பு எழுதுகிறவன் என்ற தகுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். நான் நண்பர் முஸ்தபாவுக்கு வைக்கிற வேண்டுகோள், இந்த புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நண்பர் ராஜ்மோகனை அணுகி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா நூலகங்களும் இந்த புத்தகம் இடம்பெறுவதற்கு வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு படைப்பவனை ஊக்கமளிப்பது என்பது அதுதான். ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இப்படி ஒரு படைப்பு இந்த நூற்றாண்டில் 2026 வந்திருக்கிறது. இது எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். பெண்கள் இப்பொழுது படிப்பதில்லை. எல்லோரும் தொலைபேசியில் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். கையிலே ஒரு ஆண்ட்ராய்டு போன், அதுதான் அவர்களை இயக்குகிறது. எல்லோரும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தொடர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் குழப்பங்கள் நிலவுவதற்கு காரணம் இந்த தொலைக்காட்சி தொடர் தான். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், இந்த சமூகத்துல பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டா இல்லை. நாஞ்சில் சம்பத் என்கிற எனக்கு தாயாக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா? நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சாத்தியம்.
ஆராய்ச்சி பண்ணது முடியும். இன்னைக்கு பிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பெண்கள் ஆண்களை விட வலிமை உள்ளவர்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஜென்சி கவலைப்பட வேண்டாம், ஆண்கள் உங்களிடமிருந்து உரிமை கேட்கிற நாள் வரும். அப்படிதான் வரும். ஆனா மானிடர்க்கென்று பேச்சுப்படி நான் வாழுகில்லேன் என்று ஒருத்தி பாடினார். அவளுடைய பெயர் தான் ஆண்டாள். ஒரு ஆணுக்குத்தான் என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ஆணோடு வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை என்று முதலில் சொன்னவள் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் ஒரு ஆணுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று சொல்லி, நான் கல்யாணம் செய்து கொண்டால் கண்ணனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி கண்ணனோடு கல்யாணம் நடப்பதாக கனவு கண்டு தன்னுடைய பாசுரத்தில் அவள் பதிவு செய்தாள். அந்த ஆண்டாளுக்கு இருந்த மனோநிலை ஜென்சிக்கு இருப்பதை நான் இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு பிறகு உணர்கிறேன். ஒரு ஆன்மா என்கிறீர்களே, எனக்கு அதில நம்பிக்கை இல்லை. முதல்ல நான் ஜென்சிக்கு சொல்வது, பெண்கள் ஏன் அடிமையானாள் என்ற ஒரு புத்தகத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? படிக்கல, வாங்கி முதல்ல படிங்க. பெண்கள் ஏன் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இந்த இருவேறு சமூகமாக இருக்கிற ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக பார்த்த ஒரே சிந்தனையாளர் உலகத்துல தந்தை பெரியார் தான். இன்னைக்கு நீங்க போடுகிற டிரெஸ் இருக்க, சுடிதார், நீங்க போடுகிற நைட்டி, விதவிதமான கால் சட்டைகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், இப்படி அணிகிற ஒரு நாள் வரும் என்று எழுதியவன் பெரியார் தான். அது மட்டுமல்ல, டெஸ்ட் டியூப் சைல்டு என்று சொல்லி IVF சிஸ்டத்துல இன்றைக்கு நிறைய கண்டு தருகிற மாதிரி தருகிறான் மெட்ராஸ்லயே, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு. இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இப்படி வரும் என்று அன்றைக்கு எழுதியவர் பெரியார் தான். இன்னும் சொல்ல போனால், தொட்டிலில் கிடந்த பொழுது பூமி உருண்டை பற்றி கவலைப்பட்ட பெரியார் தான் பெண்களுக்காக இந்த நாட்டில் சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலே பெரியார் மட்டும்தான். அந்த பெரியாரை வாசித்தால் ஜென்சிக்கு இன்னும் தெளிவு வரும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அவன் அதிகாரம் இருக்கிறது என்று கருதி கொள்ளலாம். அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லை என்று முதலில் புலப்படுத்தியவரும் தந்தை பெரியார் தான். ஆகவே நீங்கள் வதைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு வலியை அனுபவித்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக பிறந்த குழந்தையை நீங்கள் காதலுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரசவ வலியினால் ஏற்படக்கூடிய அவதியை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை பேர் என்பது இன்னொரு பேரு தான், அதை நீங்கள் அங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு மாணிக்க வாசகர் என்கிற திருவாசகம் தந்தவர் குற்றாலத்திற்கு போகிறார். அங்கே இருக்கிற சிவனை கண்களிக்க காணுகிறார். சிவன் அவரிடத்தில் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எதையெல்லாமோ எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த சமூகம், இப்பொழுது 6 சிலிண்டர் வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோரிக்கை. ஆனா என்ன வேண்டும் என்று சிவபெருமான் மாணிக்க வாசகர் இடத்துல கேட்கிறான். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், உற்றாரை யான் வேண்டேன். உற்றார்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரர்கள் எனக்கு வேண்டாம். அவங்க எப்படிதான் இருப்பாங்க? நாஞ்சில் சம்பத்து சொற்பொழிவாளன். நான் தமிழ்நாட்டில் 42 முதல் பரிசு பெற்ற பேச்சாளர் தான். உலக நாடுகள் சுற்றுகிறவன் தான்.
அடுத்த திங்கள் அமெரிக்கா போகிறேன், அதற்கு அடுத்த திங்கள் ஆஸ்திரேலியா போகிறேன். ஆனா எங்க ஊர்ல என்னுடைய சித்தி, என்னுடைய அம்மாவனுடைய கூட பிறந்த கடைசி சித்தி, இவனை யாரு கூப்பிடுறான்னு கேட்கிறான். இதான் சொல் உற்றார். உற்றார் இப்படிதான் இருப்பாங்க. உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனை நம்பலாமா? எல்லா மோசடிகளிலும் ஈடுபடுகிறவன் அவன் தான். இந்தியாவுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுத்தவன் படிக்காதவனா? இந்திய ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்றவன் படிக்காதவனா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய கோபுர பெருமை குட்டிச்சுவராக்கியவன் படிக்காதவனா? எல்லாரும் படித்தவன் தான். கல்லாதவனை விட கற்றவன் தான் பெரிய குற்றவாளி. ஆனா கற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை